குலதெய்வமாக இருந்து எல்லோரையும் காத்து அருள்பாலித்து வருகின்ற பொன்னாச்சியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற விழாக்குழு பெருமக்களுக்கு என் பணிவையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இந்த அற்புதமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தலைமையேற்று நெறிப்படுத்தி தொடர்ந்து செய்து வருகின்ற பென்சேரிமலை மந்திரமூர்த்தி திருக்கோயில் உருத்துவ முறைதாரரும் நம்முடைய பகுதிக்கு எளிமையான முறையிலே நம் எல்லோரையும் அந்த சமய கருத்துக்களால் வழிபாடுகளால் ஒருங்கிணைத்து வரக்கூடிய பெருமதிப்புக்குரிய பெருமகன் சிவத்திரு சம்புக்குட்டி மந்திராச்சல சிவாச்சாரியார் அவர்களுக்கும் அவர்களுடைய அருமை மகன் முத்துக்குமாரசும் அவர்களுக்கும் அவர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கிற சிவம் சிவாச்சாரியார் அவர்களுக்கும் இன்னபிற திருக்கோவில்களில் இருந்து வந்து இந்த வேள்விகளை எல்லாம் செய்து வருகின்ற இறைவனுடைய திருமேனியை தீண்டக்கூடிய பெரும் பேறு பெற்றிருக்கிற முப்போதும் திருமேனி தீண்டுகிற மறைவல்ல சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் என் பணிவும் வணக்கமும் உரித்தாகட்டும். இந்த நல்ல விழாவிற்கு இசை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள், திருக்கோயில் திருப்பணியை அழகாக செய்தவர்கள், உணவு சமைத்துக் கொண்டிருப்பவர்கள், இன்னும் பல்வேறு பணிகளில் ஊர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய மோகன் மந்திராச்சலம் அவர்கள், நம்முடைய வடவேடம்பட்டி அண்ணா அவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய பல பெருமக்கள், நம்ம சென்னிபாளையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பஜனை குழுவினர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி என்னுடைய அன்புக்குரிய நல்லூர் பாளையம் பெருமக்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. நாம் எல்லாம் இங்கே வேள்விச்சாலை முன்பாக கூடியிருக்கிறோம். ஒரு 20 நிமிடம் நாம் இந்த வேள்விச்சாலையை பற்றி சிந்திக்க போகிறோம். அதனால கவனமா எல்லாரும் என்னோடு வர வேண்டும். நான் இங்கே வந்தபோது நம்முடைய சிவம் சிவாச்சாரியார் அவர்கள் மிக அழகாக அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து கொண்டிருந்தார். உங்களுக்கு ஒரு செய்தி, அதுல ஒரு வரி வரும். இந்த அபிராமிங்கிற பொன்னாச்சியம்மன் எங்க போய் குடியிருப்பா தெரியுமா? அபிராமி பட்டர் சொல்லுகிறார், வஞ்சகர் நெஞ்சை அணையாள். இந்த பொன்னாச்சியம்மனுக்கு என்ன சிறப்புன்னா, வஞ்சகர் நெஞ்சை அணையாள்னு பேர். அவங்க பாடிட்டு இருந்தாங்க அந்த பாட்டை. என்ன சொல்ல வர்றார் பட்டர்னா, யாருடைய நெஞ்சத்துல அழுக்கு இருக்கிறதோ அவர்களுடைய நெஞ்சுக்கு அபிராமி வரமாட்டாள், பொன்னாச்சியம்மன் வரமாட்டாள். சரிங்க, அழுக்கில்லாதவர்கள் யார் தெரியாது. எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இப்படி சொல்றேன் பாருங்க. யாரெல்லாம் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவுக்கு வந்து வேள்விச்சாலையிலே வழிபாடு செய்து இந்த ஞான ஒலிகளை காதார கேட்டு நாளைக்கு மேலே அபிஷேகம் செய்யப்படுகிற அந்த புனித நீரை வாங்கி கொண்டு அந்த புனித நீரால் வரக்கூடிய அருளாற்றலை பெறுகிறார்களோ அவர்களுடைய நெஞ்சில் வஞ்சம் இருக்காது. உங்கள் அத்தனை பேருடைய நெஞ்சிலும் வஞ்சம் இல்லை. ஆகவே பொன்னாச்சியம்மன் உங்கள் உள்ளத்திலே குடிவந்து விட்டாள். பொன்னாச்சியம்மா குடியிருந்துட்டா. அதுக்கு இதுதான் சான்று. அதனால நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? இங்க பாருங்க, ஒரு ஊர்ல கடுமையான இருள் வந்ததுன்னா என்ன செய்யறது? இருள் வந்ததுன்னா என்ன செய்யறது? அந்த இருளை போக்கணும்னு என்ன பண்றாங்க? இருட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுங்க? என்ன பண்றதுங்க? லைட்டை போடணும். லைட்டை போட்டா இருட்டு போயிடும். மைக் செட்ல அந்த இதை கொஞ்சம் குறைச்சிருங்க. லைட்டை போட்டா இருட்டு போயிடும். அறிவில்லாதவனுக்கு அறிவை கொடுக்கணும்னு என்ன செய்கிறது? பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும். இருள் போக வேண்டும் என்றால்
இருக்க வேண்டும். அபிராமி பட்டர் நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுகிறார், வாழ்த்து சொல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் இங்க வாங்க. இந்த பொன்னாச்சி தாயை பாருங்க, வேள்விச்சாலையில் இருக்கிறார். தயவு செஞ்சு சொல்றேன், உள்ள இருக்கிற அம்மாவுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அது கொஞ்சமும் குறையாத சக்தி இந்த கலசத்தில் எழுந்தருளி இருக்கிற நம்ம தாய்க்கு இருக்கிறது. பேசாதீங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது, நானே பேசாம இருக்கிறேன். இந்த வேள்விச்சாலை என்பது உண்ணாழிகைன்னு சொல்லுவாங்க, இதற்கு யாகாலயம்னு பேர், வேள்வி கோயில்னு பேர் இல்லைங்களா? இது கோயில். கோயில் 3 வகைங்க மிச்சம். கோயில் 3 வகை. ஒன்னு மூலாலயம், இன்னொன்னு பாலாலயம், இன்னொன்று யாகாலயம் என்று சொல்லக்கூடிய வேள்விச்சாலை. மூலாலயம்னா கருவறை, பாலாலயம்னா இடங்கோயில். நம்ம சாமி வந்து வேலை செய்ய, கோயில் வேலை செய்யறதுக்காக அந்த அம்மாவை அத்திக்கட்டையிலேயோ கண்ணாடியிலேயோ அல்லது வேறு ஏதேனும் அந்த அறநூல்களில் சொல்லப்பட்டபடி அந்த மந்திரங்களை சொல்லி அந்த அம்மாவை அந்த பொருளை அழைச்சு கோயிலேயே வேற ஒரு இடத்துல வச்சு கொஞ்ச நாள் பூசை பண்ணி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கோயில் இருக்கிற கருவறைக்கு சாமியை மீண்டும் வேள்விச்சாலையில வந்து வேள்வி செஞ்சு கொண்டு போய் அங்க உட்கார சொல்ல வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துக்கு இளங்கோயில் பாலாலயம்னு பேர். பாலாலயம்னு பேர். அப்படி கருவறையில் இருந்து வெளியே வந்த சாமி பாலாலயத்துக்கு வந்தது. பாலாலயத்தில் இருக்கிற சாமி யாகாலயம் என்று சொல்ல இந்த வேள்விச்சாலைக்கு வந்தாள். இப்ப வேள்விச்சாலைக்கு வந்திருக்கிற நம்முடைய பொன்னாச்சி அம்மன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாள்? நல்லா பாருங்க, இந்த தாயை பாருங்க, எவ்வளவு அழகான வடிவம் கொண்டு. இங்க பாருங்க, வேள்விச்சாலையில 5 திருக்குண்டங்கள் நம்ம பொன்னாச்சி அம்மன், 2 குண்டங்கள் மற்ற சாமிகளுக்கு, விநாயகருக்கு, முருகனுக்கு, கோபுரத்துக்கெல்லாம் 2 குண்டங்கள் தனியாக அமைத்து 7 திருக்குண்டங்களை அமைத்து 4 வாயில்கள், மிக அழகான வேள்விச்சாலை. நாமெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு போனா இதை பார்க்கணும். கும்பாபிஷேகத்துக்கு போறோம், நம்ம கோயில் கும்பாபிஷேகம் பண்றோம், உரம்பரைக்கு போறோம், யாரோ கூப்பிட்டாங்க, பத்திரிக்கை கொடுத்தாங்க, போறோம், கூட்டத்துல கலந்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, இந்த புனித நீர் கும்பாபிஷேக தீர்த்தம் நம்ம மேல பட்டா எல்லாம் நல்லதாயிருக்கும். ஆகும் ஆகும், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக நாம் ஒன்றை செய்ய வேண்டும். சும்மா வந்து இங்க நின்றுட்டு இருக்க கூடாது, வேடிக்கை பார்க்க கூடாது. இங்க வந்தோம் என்று சொன்னால் வேடிக்கை பார்க்க வேண்டும். எதை வேடிக்கை பார்க்க வேண்டும்? இந்த வேள்விச்சாலையை வேடிக்கை பார்க்க வேண்டும். வேள்விச்சாலையை பாருங்க, எல்லாரும் ஒரு முறை கவனமா உள்ள பாருங்க. என்னை பார்க்காதீங்க, வேள்விச்சாலையை பாருங்க. என்ன தெரியுது? குண்டம் போட்டிருக்கிறாங்களா? நெருப்பு, அக்னி வரக்கூடிய வேள்வி குண்டம் போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களா இல்லைங்களா? சொல்லுங்க, எல்லாருமே போட்டிருக்காங்க. நடுவுல ஒரு மேடை கட்டி இருக்கிறாங்களா? பொம்மையெல்லாம் வச்சிருக்காங்களா? வச்சிருக்கிறாங்களே. அதற்கு வேதிகைன்னு பேரு. ஒவ்வொன்னா விளக்கமா சொல்லிட்டு போ. அந்த வேதிகையில என்னென்ன பொம்மை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கீழே என்ன தெரியுது? எல்லாத்துக்கும் நாகத்துக்கு கீழே என்ன தெரியுது? என்ன தெரியுது? யாரோ ஒருத்தர் சரியா சொல்றீங்க. என்ன தெரியுது? என்ன தெரியுங்க? அல்ல, என்ன தெரியுது? 6 ஆமைன்னு சொல்லுது. ஆமைன்னு சொன்னவங்க எந்திரிங்க, நல்லா கைதட்டுங்க. உங்களுக்கு ஆமை, அது ஒரு ஆசம். அதுக்கு மேல என்ன தெரியுது? நாகம் தெரியுதா? அரவம், அரவாசம். அதுக்கு மேல என்ன தெரியுது? சிங்கம் இருக்குது. பாத்தீங்களா? சிங்கம் பாத்தீங்களா? 4 மூளைக்கு வச்சிருக்கிறாங்களா? சிம்மாசனம். அப்புறம் பாருங்க, 4 முனிவர்களுக்கு வந்து தவம் பண்றாங்களா? யோகம் பண்றாங்களா? அதற்கு முனிவர்களுடைய யோகாசனம். எல்லாத்துக்கு மேல என்ன இருக்குது? எல்லாத்துக்கு மேல தாமரை இருக்கு. பத்மாசம், பத்மாசம். எல்லாத்துக்கு மேல தாமரை இருக்குது. தாமரைக்கு மேல நம்ம பொன்னாச்சியா தான் பண்றோம். 5 ஆசனம். ஆமை இருக்கை, அரவை இருக்கை, சிம்ம இருக்கை, யோக இருக்கை, தாமரை இருக்கை. அதுக்கு மேல நம்ம பொன்னாச்சியா தான் பண்றோம். எல்லாம் பாத்தீங்களா? இதையெல்லாம் யாராவது இங்க பெரியவங்க, நம்ம இளைஞர்கள், நம்ம பொன்னாச்சி அம்மன் கோயிலை சேர்ந்தவர்கள்னா என்ன செய்வாங்க?
நம்ம சாமி கிட்ட போய் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்றோம், யாகசாலையை எப்படி பண்றதுன்னா அவங்க வந்து பார்த்துட்டு இங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாசன வேதிக்கை போடுங்கன்னு அவர் சொல்லுவார். உடனே சபதியை கூப்பிட்டு பஞ்சாசன வேதிக்கை போடுங்கன்னு அதை கட்டி கொடுத்துருவார். எப்பவாவது நம்ம பார்த்துருக்கிறோமா எதுக்கு இந்த 5 ஆசனம்? எல்லாம் கவனமா கேளுங்க. ஒரு குடமுழுக்கு போனா, ஒரு கோயிலுக்கு போனா, நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் நம்ம ஊர்ல, தயவு செய்து நம்முடைய சொந்த எண்ணங்களை விட்டு விடுவோம். அதுக்கு ஒரு இடம் சொல்லியிருக்கிறேன் நான், அது நினைவு இருக்குதோ இல்லையே தெரியல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். எல்லாம் திரும்பி பாருங்க, ஒரு கருட கம்பம் இருக்கு, பின்னாடி திரும்பி பாருங்க, விளக்கு தூண் இருக்கு. இந்த விளக்கு தூணை தாண்டி உள்ள போனா, இங்க பாருங்க, யாரும் பேசாதீங்க, விளக்கு தூணை தாண்டி உள்ள போனா நம்முடைய சொந்த எண்ணங்களை நீங்கள் மறந்து விட வேண்டும். அதுக்கு உள்ள போனீங்கன்னு நீங்க, சாமிக்கு வாகனம் இருக்கும், பிள்ளையாருக்கு மூஞ்சூர் வாகனம் இருக்கும். அந்த வாகனத்துக்கு முன்னாடி ஒரு வட்டமா ஒரு கல்லு வச்சிருப்பாங்க, ஒரு வட்டக்கல்லு. பழைய காலத்துல வீட்டுல தூண் வைக்கிற கூச்ச கல்லுன்னு பேர். அந்த கல்லு மாதிரி ஒரு கல்லை வச்சிருப்பாங்க. யாராவது அந்த கல்லு எதுக்குன்னு கேட்டிருக்கிறீங்களா? எதுங்க கேட்டது? அந்த கல்லுக்கு பேரு பலிபீடம்னு பேர், சரிதானே? பலிபீடம்னு பேர். அந்த கல்லில் பலியிட வேண்டும் என்பது தத்துவம். எதை பலியிடுறது? எதை பலியிடுறது? ஆடு, கோழி இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த பலிபீடத்தில் எதை பலியிட வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை பலியிட வேண்டும். நம்ம மனசுல இருக்கிற மாசு, மனசுல இருக்கிற அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் ஆகிய 4 தீக்குணங்களையும் அந்த கல்லுல வச்சு அழிச்சுட்டு போயிடணும். அந்த கல்லை தாண்டிட்டா நாம யாருங்கிற நினைப்பு நமக்கு இருக்கக்கூடாது. கல்லை தாண்டி உள்ள போயிட்டா நாம யாருங்கிற எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப அங்க என்ன நினைப்பு வரணும்னா, நம்ம மனம் முழுவதும் பொன்னாச்சி அம்மனுடைய அந்த வடிவம் தான் இருக்க வேண்டும். அப்படி பொன்னாச்சி அம்மன் மனசுல வந்து உட்கார்ந்துட்டான்னு சொன்னா, எப்ப வந்தீங்க, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா, மழை பெஞ்சுதா, பக்கத்து வீட்டுக்கார இன்னும் காலைல தான் போறானா, வராது. பொன்னாச்சி அத்தா உள்ள வந்துட்டான்னு வைங்களேன், நாம தெய்வத்துக்கு பக்கத்துல இருக்கிறோங்கிறதுக்கு என்ன சாட்சினா, கவனமா கேளுங்க, நாம தெய்வத்துக்கு பக்கத்துல இருக்கிறோங்கிறதுக்கு என்ன சாட்சினா ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம். மந்திரமூர்த்திக்கு பக்கத்துல நாம இருக்கிறோம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதில்லை, அது சொல்ல மாட்டாங்க, அது சொல்லக்கூடாது, அப்படித்தாங்க சொல்லக்கூடாது. நாம தெய்வத்துக்கு பக்கத்திலே இருக்கிறோம் என்பதற்கு என்ன சான்று தெரியுமா? நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் சான்று. யார் வாயிலிருந்து மங்கள சொற்கள் வருகிறதோ, சத்தியம் சொல்லுகிறேன், நீங்கள் மந்திராசல மூர்த்தியினுடைய திருவடியில் இருக்கிறீர்கள் என்று பொருள். திருவடியில் இருக்கிறீர்கள். இதை விட வேற என்னங்க வேணும்? நாட்டில் நடக்கிற ஆட்சியெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். மாறாத ராசா யாரு தெரியுமா? நம்ம பொன்னாச்சி ஆத்தாலும் நம்ம மந்திரமூர்த்தியும் நிரந்தர ராசாவும் ராணியும். அந்த ராசா கிட்டையும் ராணி கிட்டையும் போகணும்னா நம்முடைய உள்ளத்திலே, உதட்டிலே இருந்து நல்ல மங்கள சொற்கள் வெளியே வந்தால் நாம் அவர்களுக்கு அருகில் இருக்கிறோம் என்று பொருள். அது எப்படி வரும்? கோவிலுக்கு போனா வரும், குடமுழுக்கு போனா, கும்பாபிஷேகத்துக்கு போனா வரும். கும்பாபிஷேகத்துல போய், கோயில்ல போய், நாளானிக்கு திறக்கிற பச்சையப்பா துணிக்கடையில எடுத்த புடவையான்னு கேட்கக்கூடாது. தேங்காய் எத்தனை வண்டி விழுந்ததுங்கிற பட்டிமன்றம் வேண்டாம். நான் ஒண்ணு சொல்றேன், எத்தனை வண்டி விழுந்ததுங்கிற கவலை நமக்கு வேண்டாம். நீங்க சாமியை நம்பி போங்க. எத்தனை வண்டி கேட்கிறீங்களோ அதை விட 2 வண்டி எச்சாக உங்களுக்கு தேங்காயை பொன்னாச்சி அம்மனும் மந்திரமூர்த்தியும் பிள்ளையாரும் தருவார்கள். நமக்கு சாமி மேல நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறதா? சாமியை நாம முழுமையா நம்புறோமா? சாமி கிட்ட நாம சரணாகதி அடைகிறோமா? இல்ல. சாமி கிட்ட போக வரைக்கும் நீதான் எல்லாரும் நினைக்கிறாங்க, போனதுக்கு அப்புறம் என் செருப்பு வெளியே தனியா கிடக்குதுன்னா என்ன பக்தி? காரை கூட்டுனா இல்லையான்னு மந்திராசலமூர்த்தி கோயில்ல போய் நாம இந்த பைய தொட்டு பார்த்தா நாம சாமி கிட்ட நம்பலையே.
என்னுடைய உடைமை எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய உடைமை அல்ல. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும். மாணிக்கவாசகர் இதுக்கு மேல பட்டியலே போட முடியல. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம். உடைமைனா அசையும் சொத்து, அசையா சொத்து அனைத்தும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. என்னை எப்ப ஆட்கொண்டையோ அன்னைக்கே உங்களை கொடுத்துங்க சாமி முருகா. பொன்னாச்சி அம்மா, என்னைக்கு நீ என்னை ஆட்கொண்டாயோ அன்றைக்கே என்னுடைய உடலும் உடைமை உயிர் எல்லாம் உனக்கு சரண். அப்படி சரண் என்று நான் கொடுத்து விட்டதற்கு பிறகு அது பற்றிய கவலை எனக்கு எதுக்கு? அது பற்றிய கவலை எனக்கு எதுக்கு? கேக்குறேன், கோயம்புத்தூர்ல போய் 1 கோடி ரூபாய் வச்சு ஒரு கார் வாங்குறோம்னு வச்சு, 1 கோடி பேர்லாம் எனக்கு தெரியாது, என்ன கார் 1 கோடிங்கெல்லாம் தெரியாது. 1 கோடி வச்சு கார் வாங்குறோம். காரை வாங்கிட்டு அந்த ஷோரூம் விட்டு வெளியே வந்துட்டா அந்த காருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் யார் பொறுப்பு? யார் பொறுப்புங்க? நாம தான். கார் கம்பெனிக்காரன் ஒத்துக்குவானா? மாட்டானே. அது போல உங்களுடைய எல்லா பொருட்களையும் அந்த அம்மா கிட்ட தூக்கி வீசிருங்க. அதற்கப்புறம் அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு பொறுப்பு இல்ல, அவளுக்கு பொறுப்பு. விட்டுருவாளா சாமி? விட்டுருவாரா? அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றேனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ முருகா. மந்திர குன்றில் இருப்பவனே, அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. நம்மகிட்ட சொன்னேப்பா, வாங்கிக்கலையா? இன்றோர் இடையூறு எமக்கு உண்டோ? இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சாமி. ஷோரூம்காரன் கேட்கிறான், ஏப்பா நீ காரை வாங்கிட்டு வெளியே போயிட்டியே, நீ கல்லு அடிச்சு கண்ணாடி உடைஞ்சா நான் பொறுப்பு இல்லையே, நீ தான் பொறுப்பு. சரி பண்ணி தரணும்னா பணம் கொடுன்னு ஷோரூம்காரன் கேட்கிறானே. அது போல நீங்க சாமியை போய் கேளுங்க. இன்றோர் இடையூர் எமக்குண்டோ, எந்தோள் முக்கன் எம்மானே மந்தரப்பா. அன்றே செய்வாய் பிழை செய்வாய், நீ என்ன வேணாலும் பண்ணு, நானும் அதற்கு என் பொறுப்பு இல்ல, என் பொறுப்பு இல்ல. எனக்கு எது நடந்தாலும் நீ பொறுப்பு, இந்த தாய் பொறுப்பு. அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நம்முடைய உள்ளத்தை முழுமையாக அவளிடத்தில் அர்ப்பணம் செய்ய வேண்டும், சரணாகதி செய்ய வேண்டும். இங்க வந்தாச்சுன்னா 5 ஆசனம் போட்டிருக்கு, 5 திருக்குண்டம், 2 துணை வேதிகள், அங்க குண்டம், இதெல்லாம் போட்டு நம்முடைய சிவாச்சாரியார்கள் எத்தனை காலம்னு 4 கால வேள்வி. 4 காலமும் இந்த அம்மா நீங்க எல்லாரும் கூட்டதுக்காக கோயில் கருவறையிலிருந்து வெளியே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. யாருக்காக? யாருக்காக? நமக்காக. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம கூப்பிட்டோம், அவங்க போய் கூப்பிட்டாங்க, வந்துட்டாமா. நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்க வந்து எதுக்கு வெளியில முளைப்பாலிகை, எதுக்குள்ள சுத்தியும் கலசங்கள், எதற்காக அங்கே தேங்காய் வைத்திருக்கிறார்கள், எதற்காக குண்டம் அமைத்திருக்கிறார்கள், எதற்காக வேதிகை அமைத்திருக்கிறார்கள், மேல என்ன கலசம் வச்சிருக்கிறாங்க, அந்த கலசத்துல என்ன இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தித்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அருட்பாடல்களை கேட்டு, அழகா அபிராமி அந்தாதியை பாடினார். அந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் கேட்டு உள்ளத்திலே ஏந்துகிற போது நம்முடைய வழிபாடு பூரணமாகும். நாளைக்கு 10 மணிக்கு சாமி புறப்படுறாங்க. இங்கிருந்து 10 மணி தான் இங்கிருந்து புறப்படுறாங்க. நாளை காலை 10 மணிக்கு மேல நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் பொன்னாச்சி அம்மா இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, புறத்து கோயிலுக்குள்ள போயிடுவாங்க. மீண்டும் இந்த அம்மாவை இங்க பார்க்கணும்னா எத்தனை வருஷம் ஆகுங்க? குறைந்தபட்சம் 12 வருஷம். நம்ம தம்பிகளும் ஒன்று சொல்றதை காது கேட்குதுங்க சாமி, அவ்வளவு நாள் நாங்க பொறுக்க மாட்டோம், பொன்னாச்சி அம்மாவை திரும்ப இங்க கூட்டிட்டு வருவோம், அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கறாங்க. அதுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணு பண்ணலாமா? முன்னாடி ராசகோபுரம் கட்டி, ஒரு 5 நில ராசகோபுரம் கட்டி பெரிய திருப்பணி செஞ்சு ஒரு 5 வருஷத்துக்குள்ள கூட்டா ஆத்தா வந்துருவாளா? அப்போ என்ன நினைப்புன்னா, மீண்டும் ஒரு ராசகோபுரத்தை கட்டி நம்முடைய பொன்னாச்சி அம்மனை ஒரு 5 வருஷத்துக்குள்ள வெளியே கூப்பிட்டுருவோமே. இந்த அண்ணனை கூப்பிட்டு பேச சொன்னா தேவையில்லாதவன், நான் சொல்லலீங்க, பொன்னாச்சி அம்மா சொல்றா.
ராசகோபுரம் கட்டி 5 வருஷத்துக்குள்ள வெளியே கூப்பிட்டு வந்த அம்மா வெளியே வந்து மீண்டும் வேள்விச்சாலையில் நமக்கு அருள் செய்வாள். இந்த வேள்விச்சாலையில் அருள் செய்யறதுக்கு உள்ள அருள் செய்யறதுக்கு என்ன வேறுபாடுன்னு அதை சொல்லி என் பேச்ச முடிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்போ எனக்கு ஒரு வேலையா நான் நம்முடைய பாரத பிரதமரை போய் பார்த்து ஒரு பரிந்துரை கடிதம் வாங்கி ஒரு வேலை எனக்கு ஆகும். அவர் எங்க இருப்பாருங்க? பிரதமர் எங்க இருப்பாரு? பிரதமர் எங்க இருப்பாருங்க? யாருக்குமே தெரியல. அலுவலகம் டெல்லியில இருக்கு, அங்க இருப்பாரு. இப்ப நம்ம பிரதமர் வெளிநாட்டில் இருக்கிறதாக எனக்கு தகவல். செல்வரிடமானம் சென்று சேனோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வவாழ் பிள்ளை சிற்றம்பலம் மேய செல்வன் கழலிருக்கும் செல்வம் உன்னை தவிர மற்றொன்று உண்டென்று உண்ணும் மகர் என்னை தொடரா வாழ்வின்ற ரூபாய் முன்னம் ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரையெல்லாம் இழுக்கும் பழனியப்பனே பிள்ளையில் மாதொரு பாகம் நோக்கி மனு சிற்றம்பலத்தில் ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனிக்கூத்தாடுகின்ற நீரார்ந்த செஞ்சடை மேல் நிலவணிந்த நிமலன் பிள்ளை அம்பலவான பெருமானுடைய வற்றாத திருவருளினாலும் உயிருக்கு துணையாக விளங்கி நாளும் நம்மை நெறிப்படுத்தி வருகின்ற எந்த ஞானாசிரிய பெருமக்களாம் குருமகா சன்னிதானங்களுடைய குருவருள் பெருங்கருணையினாலும் நல்லூர் பாளையத்தில் எழுந்தருளி